ரெண்டு விஷயத்த அவர் சொல்லிட்டார் ஃபாதர். அந்த முதல் விஷயம் வந்து ரொம்ப கொடூரமான ஒரு விஷயம். திரும்பி பார்க்கும்போது நம்மளுக்கு மனசு உருக்குற மாதிரியான ஒரு விஷயம். அவரோட அந்த காலுக்கு வந்து நம்ம இந்த விரலை இந்த இப்படி மடக்கி உள்ளே வச்சோன்னா உள்ளே போகும். அந்த அளவுக்கான ஒரு ஓட்டை இருந்தது அவர் காலில். ஒரு சின்ன நுனி தான் ஒட்டிகிட்டு இருந்தது இங்கே இதுக்கும் அதுக்கும் நடுவில். அதை வந்து கடவுள் வந்து இப்போது நடக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காருன்னா அது கடவுளோட கிருபை. 2வது முறை அடிப்படும் போது காதில் வந்து ரத்தம் வந்துடுதுன்னா கண்டிப்பாக அது அடுத்த லெவல் போகாதுன்னுவாங்க, உயிரோடு இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆனால் ஒரு முறையும் கடவுள்கிட்ட வேண்டும் போது கடவுள் எங்களோட வேண்டுதலை அவர் கேட்டாருன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 முறை நடந்திருக்கு. முதல் ஆக்சிடெண்ட் ஆகும்போது என்னை கூப்பிட்டு டாக்டர் கூப்பிட்றாங்க, ஒய்ஃப் வந்து சைன் போடணும், நாங்கள் இந்த ஸ்டெப் எடுக்கணும்னா அப்படின்னும்போது நான் 1 நிமிஷம் கேட்டுட்டு நான் வரேன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெம்பிள் மாதிரி இருந்தது, என்ன எதுன்னு நான் பார்க்கல. ஆனால் முட்டி போட்டு நான் ப்ரேயர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு எதுவும் புரியல அந்த டைமில். நான் கடவுள்கிட்ட வேணுனது, நீங்கள் கொடுத்துருக்கீங்க இந்த விஷயத்த, நான் எப்படி கோத்ரூ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல, எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணுறேன். ப்ரேயர் பண்ணிட்டு போய் சைன் பண்ணி கொடுத்தாச்சு. கடவுள் வந்து நான் நம்பினதுக்காக கடவுள் காலை சரி பண்ணி நடக்க வச்சார். 2வது முறை அந்த காதில் ரத்தம் வந்த உடனே இவர் சொல்கிறாரு, அவ்வளோதான் பாப்பா, காதில் ரத்தம் வந்துருச்சு. நீங்கள் சொல்கிறீங்க காதில் ரத்தம் வந்துருச்சு அவ்வளோதான் அப்படின்றாரு. அவர் முன்னாடி அழ முடியல என்னால். நான் 1 நிமிஷம் சொல்லிட்டு திரும்ப வந்து அதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா, இது சும்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிட்டு. ஆனால் என் மனசில் அவ்வளோ பாரம் இருந்தது. முனையில் போய் முட்டி போட்டு அழுகுறேன், எனக்கு இந்த வாழ்க்கை வேணும், நீங்கள் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வாழணும், உங்களுக்காக நாங்கள் எதனா செய்யணும், எனக்கு இது வேணும் அப்படின்னு. அப்புறம் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும்போது உள்ளே போனாங்க. அந்த செவுத்தில் அந்த கையை வச்சுட்டு முட்டி போட்டு அழுதுட்டு ப்ரேயர் பண்ணுறேன். எனக்கு தெரியாது உள்ளே யார் இருக்காங்க தெரியாது, என்ன நடக்குது தெரியாது. நீங்கள் தான் இப்போ டாக்டரு, நீங்கள் அந்த ஸ்கேனில் எதுவுமே இல்லைன்னு சொல்லுங்கள். நான் பாட்டு முட்டி போட்டு அழுதுட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்கேன். அது எனக்கு சுற்றி இருக்கவங்கலாம் எதுவுமே தெரியல. என்னோட மனக்குமுறையில் நான் கடவுள்கிட்ட கொடுக்கணும், அவ்வளோதான். கொடுத்துட்டு அந்த ஸ்கேனில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது அது கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வரமாக இருந்தது எனக்கு. ஸோ இது எல்லாமே வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கடவுள் அதை மேற்கொள்கிற அந்த சக்தியும் அதுக்கான சூழ்நிலையும் நம்மளை சுற்றி இருக்க மனுஷங்களையும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அது மூலயமா தான் நாங்கள் எல்லாத்தையும் மீண்டு வந்திருக்கோம்.